ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கணும். நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன் நண்பா. ஆகஸ்ட் 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா iQoo 90 இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் பண்ண போகிறாங்க. இதோட ப்ரைஸ் என்ன, கம்ப்ளீட் ஸ்பெக் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லீக் ஆயிடுச்சு. அதுதான் பார்த்தீங்கன்னா வரவும் போகுது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் எனக்கு தெரிஞ்சு அவங்க வச்சிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 50,000 ஸ்டார்டிங் வேரியண்ட்டு, 8GB RAM 128GB ஸ்டோரேஜ். இன்னொரு வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 12GB RAM 256GB ஸ்டோரேஜ். அதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 55,000. பட் ஐசிஐசிஐக்கு கார்டு ஆஃபர் தராங்க. அது பண்ணும்போது 4,000 கிட்ட மைனஸ் ஆகுதான். ஸோ 46,000 உங்களுக்கு பேஸ் வேரியண்ட்டும் 50,000 ஐரன் வேரியண்ட்டும் இருக்கும். கார்டு இல்லாட்டி 50,000 55,000 இந்த ரெண்டு வேரியண்ட்டு. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், அந்த 50,000 ஒரு வேலிடான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இது இருக்கும். ஏன்னா கேமராலையும் நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ், பேட்டரி எல்லாத்துலேயுமே சூப்பராக இருக்குது. இதோட டிசைன் ஆல்ரெடி நம்ம பார்த்தா iQoo 9 சீரிஸ் மாதிரி தான் நண்பா இருக்குது. இல்லை 6.7 இன்ச்சு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே, 120 ஹெர்ட்ஸுக்கான ரெஃபர்ஸ் ரேட்டு. ஓகேவா? இன் டிஸ்பிளே ஃபிங்கர் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. HDR சப்போர்ட் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல டாப் நாச்சாக கொடுத்துருக்காங்க. பின்னாடி கேமரான்னு வரும்போது பிரைமரி 50 மெகாபிக்சல் சோனியோட IMX766 சென்சார் வித் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் இருக்குது. சாஃப்ட்வேர் மூலியமாக பண்ணுற EASும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. 13 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைடு, 12 மெகாபிக்சலுக்கான டெலிஃபோட்டோ லென்ஸ். ஸோ இந்த டெலிஃபோட்டோ லென்ஸு ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த செக்மெண்ட்டை நான் சொல்கிறேன். ஏன்னா OnePlusல கூட 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைடு, 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ கொடுத்து முடிச்சு போடுறானுங்க. அது 40,000 இருந்தாலும் சரி, 50,000 இருந்தாலும் சரி. இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண ஸ்மார்ட் ஃபோனில் பட் இவங்க டெலிஃபோட்டோ லென்ஸு கண்டினியூஸாக அவங்க லான்ச் பண்ணுற iQoo 7லையும் கொடுத்தாங்க, அடுத்து 9லையும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. உண்மையிலே ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். ஸோ இதில் டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்து இருக்குது. 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க நண்பா. இதுலேயும் நம்மளால் போர்ட்ரேட் வீடியோ எந்த ஆப்ஷனுமே நம்மளால் பண்ணிக்க முடியும். 4700 mAhக்கான பேட்டரி, 120 வாட்ஸுக்கான சார்ஜர் இன்க்ளூடிங் பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா தராங்க. 4700 mAh பேட்டரி எப்படினாலும் ஆவரேஜ் யூஸருக்கு ஒரு நாள் தாங்கும். ஹெவி யூஸர் நல்லா கேம் விளாண்டுக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னாலும் 2 தடவை சார்ஜ் பண்ணணும். அது மட்டும் இல்லை 120 வாட்ஸ் சார்ஜர் இருக்கிறனால உங்களுக்கு மேக்ஸிமம் 20லேருந்து அரை மணி நேரத்திலே பார்த்தீங்கன்னா ஃபுல் சார்ஜ் ஆயிரும் நண்பா. உள்ளே யூஸ் பண்ண ப்ராசர்னு பார்க்கும்போது இன்னைக்கு தேதிக்கு டாப்பில் உள்ள Snapdragon 8+ Gen 1 ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 8 Gen 1 டாப்பு, இது 8+ Gen 1. அதாவது அந்த ஹீட்டிங் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஆப்டிமைஸ் பண்ணி நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க நண்பா. LPDDR5 RAM, UFS 3.1 ஸ்டோரேஜ், Bluetooth 5.2, Wi-Fi 6, NFC சப்போர்ட்டு, டூயல் ஸ்பீக்கரு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அள்ளி எரிஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் வரை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் 2 வேரியண்ட்டில் வரப்போகுது. பேஸ் பார்த்தீங்கன்னா 8GB RAM 128GB ஸ்டோரேஜ், ஐரன் பார்த்தீங்கன்னா 12GB RAM 256GB ஸ்டோரேஜ். ஸோ இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனும் ஆகஸ்ட் 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்க. இதோட லான்ச்சிங் ஆஃபராக ஐசிஐசிஐ கார்டு ஆஃபருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபரில் வரும். ஸோ அதனால் ஒரு 3500லேருந்து 4500 வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் அஃபிஷியல் லான்ச் ஆகட்டும், கூடிய சீக்கிரம் கைக்கு வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டெடிக்கேட்டடான வீடியோ வந்து நம்ம சேனலில் போகிறேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா iQoo 7, iQoo 9 எல்லாத்துக்கும் போட்டிருக்கேன். இந்த 90க்கும் கூடிய சீக்கிரம் நம்ம சேனலை கவர் பண்ணுறேன். அப்புறம் இன்னொரு சின்ன ஒரு அப்டேட், இன்றைக்கி என் ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கூகுளோட Pixel 6a பார்த்தீங்கன்னா டெலிவரி ஆகுது. அந்த ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் வீடியோவும் சரி, கேமரா வீடியோவும் சரி கூடிய சீக்கிரம் நம்ம சேனல் வந்துடும். நாளைக்கு நாளை கழிச்சே வந்துடும் உங்களுக்காண்டி. ஓகேவா? நான் இனிமேல் தான் போய் வாங்கணும். அது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸ் ஏற கிளம்ப டைம் ஆச்சு. iQoo 90 உண்மையிலேயே ப்ரைஸ் எல்லாமே வச்சு பார்க்கும் போது வேலிடாக இருக்குது. நீங்கள் யாராச்சும் 50,000 பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாகவும் சரி, கேமரா ரிலேட்டடாகவும் சரி நல்ல ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பா. இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நான் எல்லா ஃபோனுக்கும் சொல்கிறதா, எந்த ஒரு ஃபோனையுமே லான்ச் பண்ணி அது அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்ற காரணத்துக்காண்டே டக்குன்னு வாங்கிறாங்க. ஒரு 2-3 மாதம் போட்டும் அதோட கம்ப்ளீட் ரிவ்யூ இருக்கட்டும், என்ன சொல்கிற கம்ப்ளீட் ரிவ்யூலாம் பார்த்துட்டு ஏதாச்சும் பக் இருந்தால் அவங்க ஃபோன் பிராண்ட் சைடு வந்து சரி பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கு எப்படி 3லேருந்து 4 மாதம் ஆகும். அதனால் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 3-4 மாதம் டைம் எடுத்து அதுக்கப்புறமா வாங்க. ஓகேவா நண்பா? ஓகே, தேங்க்யூ, பை.